அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் பாலத்தில் மெக்சிகோ கடற்படை கப்பல் மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 277 பேருடன் சென்ற மெக்சிகன் கடற்படை கப்பல் நியூயார்க்கின் புரூக்ளின் பாலத்தில் மோதியதில் 19 பேர் காயமடைந்தனர். கப்பலின் 147 அடி உயர கம்பங்களில் 2 பாலத்தில் மோதுவதற்கு முன்பு துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் படம் பிடித்தனர். விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கப்பல் பாலத்தின் மீது மோதியபோது அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவ கிளினிக்கில் குண்டு வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து அந்த கட்டிடத்தில் தீப்பற்றி கரும்புகை வெளியேறியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த குண்டுவெடிப்பு காரணமாக அருகில் உள்ள கட்டிடங்களில் சேதம் ஏற்பட்டது. கிளினிக் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் குண்டு வெடித்திருக்கலாம் என மேயர் ரான் டிஹாட் தெரிவித்தார். இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் FBI அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.